தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 28ஆம் நாளாக இன்று தாயாம் திருவை புனித அல்போன்சா முட்டாத்து பாடத்து இந்த புனிதரை நினைவு கூறுகின்றது. இவள் கேரளாவிலே, இந்தியாவிலே குடமாலூரில் உள்ள இந்த முட்டப்பாடத்து என்ற ஊரிலே 1910ஆம் ஆண்டு பிறந்தவளாகவும் 1946 ஜூலை 28 உடல் நோயினுடைய துன்புற்று காரணமாக இவள் தன் வாழ்வை விண்ணகத்திலே அடைந்தவளாக இருக்கின்றாள். ஆக தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 36 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றாள். சிறு வயதிலேயே அன்னக்குட்டி அன்னக்குட்டி என்று செல்லமாக அழைக்கப்படுவாள் புனித அல்போன்சா. சிறு வயதிலே தன் தாயை இழக்கின்றாள். தன்னுடைய பெரியம்மாவால் வளர்க்கப்படுகின்றாள். தன்னுடைய பெரியம்மாவோ புனித அல்போன்சாவுக்கு திருமண ஏற்பாடுகளை அவள் செய்கின்றாள். ஆனால் அல்போன்சாவுக்கு பிடிக்கவில்லை. தன்னுடைய கால்களை தீயில வைத்து பொசுக்கி விடுகின்றாள். இவ்வாறாக கடவுளுக்கு தன்னை முழுமையாக நேர்ந்தளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தூயவளாக கற்புள்ளவளாக வாழ வேண்டும், கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன் வாழ்வில் திருமணமே வேண்டாம் என்று அருட்தந்தை சாக்கோ அவர்கள் வழியாக கிளாரிட் சபையிலே சேருகின்றாள். அங்கு துறவியாக மாறுகின்றாள். ஆசிரியையாக சில ஆண்டுகள் பணியாற்றுகின்றார். அந்த அளவுக்கு எளிமையோடும் அழகோடும் அறிவு கூர்மையோடும் ஜப வாழ்வோடும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே இருக்கின்ற இந்த ஆண்டவரை தன் வாழ்நாளிலே கண்டு இருக்கின்றால். அதே சமயத்திலே அருட்தந்தை ஆன்மீக தந்தையிடத்திலே தன்னுடைய இறை அனுபவத்தை நற்கருணையிலே ஆண்டவர் எனக்கு வெளிப்படுகின்றார், அவர் எனக்கு ஆறுதல் கூறுகின்றார், அவருடைய பிரசன்னத்தை நான் ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே நான் காண்கிறேன் என்று ஆன்மீக தந்தையிடம் பகிர்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு தூயவளாக இறை வார்த்தையிலே வேரோட்டம் உள்ளவளாக தன் வாழ்நாளிலே தீமைகள் எதுவும் இல்லாமல், தீய சக்தியுடைய பிடியில் எதுவும் இல்லாமல் எப்பொழுதுமே கடவுளை மகிமைப்படுத்துவதிலேயே தன் வாழ்நாள் இருந்திருக்கின்றார். பாருங்கள், அவருடைய வாழ்விலே நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார். ஆசிரியராக பணி செய்தாலும் பல நோயினால் அவள் உடல் நோயினால் துன்புறுகின்றாள். அதனால் தான் இன்றைக்கு நோயாளிகளுக்காக அவள் பாதுகாவல் என்று 16ஆம் ஆசீர்வாதப்பர் புனிதரப்பட்ட 2008 அக்டோபர் 12ஆம் நாள் புனிதையாக உயர்த்தப்பட்டு நோயாளிகளுக்கு பாதுகாவலர் என்ற ஒரு உணவை கொடுத்திருக்கின்றார். அந்த அளவுக்கு புனித அல்போன்ஸ் அம்மாள் இன்றைக்கு யாரெல்லாம் படுக்கையிலே இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறார்களோ, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்குமே தூய அல்போன்ஸ் அம்மாள் ஒரு பாதுகாவலியாக இன்றைக்கு திரு அவையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றாள். ஆக துன்பங்களை தன் உடலிலே அவள் ஏற்றாள், விருப்பத்தோடு ஏற்றாள், குறை சொல்லவில்லை. இன்றைக்கு சிறு துன்பம் வந்தாலே நாம் ஏன் இந்த துன்பம், எதற்கு இந்த துன்பம், என்ன பாவத்தை செய்தாலோ, ஏன் இவ்வளவு அநியாயத்தை செய்தாலோ என்றெல்லாம் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த தூய அல்போன்ஸ் அம்மாள் தன் வாழ்விலே உடலிலே ஏற்பட்ட அந்த துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாள். அதான் நான் பார்க்கிறோம். தூய அல்போன்ஸ் அம்மாவுடைய கேரளாவிலே அத்தகைய ஒரு அன்போடும் இரக்கத்தோடும் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய அன்பை தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கின்றாள். உடல் நோயோடு துன்பப்பட்டாலும் அதை விரும்பி ஏற்றிருக்கின்றாள். அந்த பாடுகளை, ஆண்டவருடைய திருப்பாடுகளை, காட்சியை தன் வாழ்நாளிலே கண்டிருக்கின்றாள். அந்த அளவுக்கு இயேசுவோடு பயணித்தவளாக, இயேசுவோடு அந்த துன்பத்திலே தன் வாழ்நாளிலே இரண்டர கலந்தவளாக வாழ்ந்தவள் தான் தூய அல்போன்ஸ் அம்மாள். இந்தியாவுடைய முதல் புனிதையாக அறிவிக்கப்பட்டவள். அந்த அளவுக்கு தன் வாழ்நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏன்னா அவர் கடவுளை காண்பர் என்று சொன்னது போல தன் வாழ்நாளிலே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதித்து வாழ்ந்தவர் தூய அல்போன்ஸ் அம்மாள். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் அளப்பரிய நன்மைகளை நம் வாழ்நாளிலே இன்றைக்கு அநேக பேர் உடல் துன்பம், மன துன்பம், பல கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள், மத்திய நற்செய்தி 11:28 பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என மாறுங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன், ஏனென்றால் நான் கனிவும் மன தாழ்ச்சி மிக்கவன் என்று ஆண்டவர் சொல்வது போல சுமைகளோடு இருப்பவர்கள் தூய அல்போன்சாமிட வாருங்கள். மன துன்பமாக இருக்கலாம், உடல் துன்பமாக இருக்கலாம். இன்னைக்கு உடலிலே பல நோய்கள், இன்னைக்கு மருத்துவர்கள் கூட இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடலிலே பல்வேறு குறைபாடுகள், இன்னைக்கு உடலிலே பல்வேறு பாதிப்புகள், மன காயங்கள். தூய அல்போன்சாமியோட வந்து பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அவள் பட்ட அந்த துன்பங்கள் தன் வாழ்நாளிலே இன்முகத்தோடு
மலர்ந்த முகத்தோடு தன் வாழ்நாளிலே கிறிஸ்துவுடைய பாடுகளிலே பங்கெடுத்து இன்றைக்கு மாட்சிமையோடு இன்றைக்கு விண்ணகத்திலிருந்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றாள் தூய அல்போன்ஸ் அம்மாள். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவர் அளப்பரிய நம்முடைய நன்மைகளை, புதுமைகளை, அற்புதங்களை இன்றும் இந்த கேரளாவிலே குடமாலூரிலே இன்னும் ஆண்டவர் பல புதுமைகளை இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அத்தை ஒரு வல்லமை நிறைந்த தூய அல்போன்ஸ் அம்மாவுடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம், ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, தூய அல்போன்ஸ் அம்மாவுடைய இந்த திருநாளிலே, இந்தியாவுடைய முதல் புனிதையாக இருக்கிற இந்த திருநாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை போலுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இதோ இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோணியார் இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அளப்பரிய நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இதோ ஆண்டவரை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்ற ஒரு உன்னதமான இந்த வார்த்தை வழியாக இறை வார்த்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலுமே நீர் விதைக்கின்றேன். சில வேளைகளிலே அது கலைகளாக மாறி போய்விடுகிறது. தீயோனுடைய செயல்பாட்டினால், தீய சக்தியிலே ஊடுருவதால் நாங்கள் கலைகளாக மாறிவிடுகிறோம். இயேசுவே, உம்முடைய அருளால் எங்களை நீர் மாற்றும், எங்களுடைய உள்ளத்திலே பண்படுத்தும். பொறுமையோடும் அன்போடும் நாங்கள் வளர எங்களுக்கு தேவையான நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல உறவுகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீர் கொடுக்கும்படியாக கோடி அற்புத தூய அந்தோனியுடைய பாதத்திலே நாங்கள் இந்த நாளை ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறோம். தூய அல்போன்ஸ் அம்மாளுடைய அந்த வழிநடத்துதலே உடல் நோய்கள், மன நோய்கள் அனைத்தையும் நாங்கள் தாங்கக்கூடிய பலனையும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கொடுக்க முடியும். யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய நோய்கள் தீர வேண்டும், தங்களுடைய உடல் நோய்கள், மன நோய்கள் மாற வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே உடல் உள்ள அமைதியும் சமாதானமும் அன்புறவும் தூய அல்போன்ஸ் அம்மாள் வழியாக நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.